என் தங்கப்பிள்ளையே, சரியாக தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர்களை கொண்டவர்கள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது. நான் உனக்கு அந்த பெயரை சொல்லிவிட்டேனானால் நாளைய விடியலில் யாராவது உன்னை தேடி வந்து ஒரு உதவியை தர நினைக்கும் பொழுது அதனை நீ உதாசீனம் செய்யாமல் பெற்றுக்கொள்வாயல்லவா? உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்று நினைத்து அதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாயல்லவா? அதைத்தான் உனக்கு தந்திட வேண்டும் என்று இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான புதிய புதிய அனுபவங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று உனக்கு தெரிய வைத்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் புரிவதும் சில நேரங்களில் புரிந்தும் புரியாமலுமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னை சுற்றி நடப்பது எதுவுமே உனக்கு சரியாக தெரிவது இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இல்லை. இருந்தாலும் என் பிள்ளை, நம் தாயானவள் நமக்காக இருக்கிறாள் என்கின்ற தைரியத்தோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ வைக்கும் பொழுது இந்த வராகி உனக்கு துணை நிற்காமல் போய்விடுவேனா? நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் நான் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை குழம்பி தவிக்காமல் அம்மா சொல்கின்ற விஷயங்களை மட்டும் கவனித்து கேள். நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் நீ எதிர்பாராத பல சந்தோஷங்களும் உன்னை தேடி வரப்போவது உறுதி. எந்த நேரம் என்ன நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பற்றி நீ சிந்திக்க தொடங்கினால் போதும். உன்னால் முடியாத பல விஷயங்கள் கூட இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சிந்தித்து சிந்தித்து நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அந்த வெற்றியை மட்டும் உன் மனதில் கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு நீ பழகிக்கொள். வராகி உன்னை இந்த பஞ்சமி இரவில் தேடி வந்து உனக்கான இந்த வெற்றி செய்தியினை தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிசக்தியை நான் கொடுக்க வேண்டும். அதி அற்புதமான விஷயங்களை இந்த வராகியிடமிருந்து என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை வணங்குவதற்கும் என்னை நீ வணங்கும் பொழுது நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நான் உனக்கு மனமகிழ்ந்து காட்சி கொடுத்ததற்கும் என்ன பலன் என்று யோசிக்கிறாய் அல்லவா? அந்த பலனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது என்று எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளையே, எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது நினைத்து வேதனைப்பட்டு கொண்டும் எதையாவது நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டும் அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட அதற்கும் சேர்த்து நீயே கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்கின்றாயல்லவா? இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான நன்மைகளையும் நீ பெறுவதில்லை, உனக்கான சந்தோஷத்தையும் நீ அடைவதில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமானாலும் எதையும் என் பிள்ளை தேடி தேடி பெற்றுக்கொள்ள நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் பிள்ளை எதையுமே தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்ற நான் எப்பொழுதுமே அதை சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்தையும் உணர்ந்து உனக்கான மனமகிழ்ச்சியை பெற்றிட நீ தயாராக இரு. யார் உனக்கு உதவி செய்தாலும் சரி என் பிள்ளையே, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அதை நீ ஏற்றுக்கொள். ஏன் தெரியுமா? ஒரு முறை ஒருவர் உதவி செய்ய மனம் வந்து உனக்கு செய்து கொடுக்கலாம். ஆனால் அதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலேயே சென்று உதவிகளை நீ கேட்கக்கூடாது. அப்படி நீ கேட்கும் பட்சத்தில் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். நான் நடத்துவதை சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே உன் அம்மா மற்றவர்களிடத்தில் சென்று உதவி கேட்காதே. அவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு சொல்லி காட்டுவார்கள் என்று சொல்லி உன்னை இதிலிருந்து தவிர்க்கச் சொல்கின்ற உன் தாயானவள் நானே. நாளைய விடியலில் உனக்கு ஒருவர் தரக்கூடிய உதவியை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நல்ல மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ சற்று மன யோசனைகளோடு பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை எந்த இடத்திலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உன்னை வீழ்த்துவதற்கு இங்கு மனிதர்களுக்கு எண்ணம் அதிகம். உன்னை வாழ விடாமல் தடுப்பதற்கு இவர்களுக்கு சிந்தனைகள் அதிகம். ஒரு பொழுதும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றோ அல்லது உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றோ எண்ணம் இவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு. எந்த நிலையிலும் நீ மாறக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ உன் வாழ்க்கையில் இருந்து மாறிவிடக்கூடாது. உனக்கு தெய்வம் உதவி செய்ய தயாராக இருக்கிறது என்று நீ தெரிந்துவிட்டால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவறை செய்து தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கின்ற உதவியை தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. என் பிள்ளையே, வரப்போவது யார் என்று சொல்வதற்கு முன்பாக அவர்களினுடைய பெயர்களை நான் சொல்கின்றேன். நான் குறிப்பிட்டு சொல்கின்ற இந்த பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயராக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, சரவணன், கந்தன், கந்த சுவாமி, முருகன், குமரன், வடிவேலன், பாலசுப்பிரமணியன், வெற்றி, இது போன்ற பெயர்கள் அல்லது முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட ஒருவர் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் என்ன கேட்டாலும் சரி, தெய்வத்தின் ரூபமாக உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டியின் நாள். இந்த நாளில் கந்தனின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதனை பெற வேண்டிய விஷயத்தில் என் பிள்ளை நீ சரியாக நடந்து கொண்டாயானால் நாளை உன்னை தேடி வருகின்ற இவரிடத்தில் இருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நான் நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்வேன். உனக்கான வெற்றி அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நான் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து அந்த வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும்
அதிலிருந்து உனக்கான சரியான பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்ததோ என்று யோசித்து யோசித்து நீ மனம் வருத்தமடைவதை விட இந்த வாழ்க்கை நமக்கு இதைத்தான் கொடுக்கும் என்று நம்பு. கந்தனின் அருளோடு நிச்சயமாக நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தில் மிக பெரிய உதவி கிடைக்கும். என் குழந்தையே, முருகப்பெருமானின் பெயர்கள் எல்லாம் நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. கார்த்திகேயன் என்ற பெயரையும் நீ சேர்த்துக்கொள். இப்படி ஏதாவது ஒரு பெயரை கொண்ட முருகப்பெருமானின் அருளோடு உனக்கு உதவியை செய்ய வரக்கூடியவரை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. எப்பொழுதும் போல நீயாக இருந்து கொண்டே இரு. உன்னை தேடி நிச்சயமாக யாரேனும் வந்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய அருமை புரிந்து அவர்களுக்கு உன்னுடைய அன்பு தேவைப்படுகின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் நிறைவாக தந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையாயினும் அதிலிருந்து நமக்கான நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்புவதுதானே இயல்பு. நமக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயானால் வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனை நோக்கி என் பிள்ளை நீ அழைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்தவர் அல்லவா. திருச்செந்தூருக்கு பொடிநடையாக நடந்து சென்று என் பிள்ளை அவரை தரிசித்த காலமும் இருக்கின்றது. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்தில் இருந்து என் குழந்தை நீ பின்வாங்கிவிடக்கூடாது. உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். பக்தர்களுக்கு கருணையை வழங்குவதில் கந்தனை போல் வேறொரு தெய்வம் இல்லை. அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன்னை கை தொழுபவர்களை ஒரு நாளும் கைவிடுவது கிடையாது. ஆண்டி கோல முருகனின் அழகு முகத்தை கண்டு மனதை பறிகொடுத்தவர்கள் இங்கு ஏராளம். அழகிய தெய்வீக முகமும் கருணை பொங்கும் விழிகளையும் மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட அழகு கொண்ட அந்த கந்தனை என் பிள்ளை நாளைய தினம் நீ விட்டு விடாதே. அவரிடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடலாம். அம்மா உன்னால் முடியாதா என்று கேட்காதே. அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த திதிகளில் அவர்களிடத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை சரியாக கேட்கும் பட்சத்தில் அவர்கள் சட்டென்று அந்த நொடியில் உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுத்திட பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதனைகளும் அவர்கள் அனுபவித்த சோதனைகளிலிருந்து கிடைக்க பெற்றதாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, மனதளவில் நாம் ஒருவரை நம்பிவிட்டோமானால் நிச்சயமாக அதிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்கிட நமக்கு மனம் வந்து விடாது. நாம் வேண்டியது எல்லாம் அவர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு தானாகவே வந்துவிடும். அப்பேற்பட்ட நம்பிக்கையை ஒருவர் உடைக்கும் பொழுது வாழ்க்கையையே நமக்கு இழந்து விட்டதாக ஒரு எண்ணம் தோன்றும். அதனால் இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு முன்னே வந்து கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் என்றும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வராகி சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பல நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உனக்குரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது அதை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக வேதனைப்படாதே. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இரு.
மனிதனின் குணம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் ஒருவர் மாறிவிட்டார் என்பதற்காக வருத்தப்படாதே. உனக்கான நேரம் வரும்பொழுது நீயும் மாறத்தான் செய்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லா நேரமும் உனக்கான வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.